தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உடைகின்றது. அதிமுக பாஜக கூட்டணி உடைகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தேர்தல் களத்தில் பிரச்சாரங்கள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கிறது. தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணி உடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அல்ல, புதுச்சேரியில் அதிமுக, பாஜக, என்ஆர் காங்கிரஸ் ஆகியவை இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கியுள்ளன. என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக 14 தொகுதிகளிலும் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 இடங்கள், அதிமுகவுக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்து வருகிறார். ஆனால் பாஜக கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக கூட்டணியில் இருந்து விலக முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்று ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாஜகவினர் காத்திருந்தனர். அந்த பேச்சுவார்த்தையை ரங்கசாமி அவர்கள் புறக்கணித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் என்ஆர் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்று கூறப்படுகிறது. அதிமுக, பாஜக, என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி உடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ் தான் மேஜர் பார்ட்னர், முக்கியமான கட்சி. மற்றவையெல்லாம் லக்கேஜ் என்று சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் அதிமுக, பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி உடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அது யாருக்கு லாபம் என்பது தெரியவில்லை. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அங்கும் கூட்டணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது அதிமுக, பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி உடைகின்ற சூழ்நிலை உள்ளது.